நீங்காதொருவனை வாழ்க. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா, ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா, நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா. ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா.
உன்னுடன் கலந்தேனே என் நெஞ்சின் நம்பிக்கை நாதம் நீ தாவே எங்கே நான் போவேன் உன்னிடமிருந்து நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது உன் நேசத்தில் தாகம் கொண்டுள்ளது நெஞ்சம் உமக்காக தவிக்கின்றது உன் நேசத்தில் தாகம் கொண்டுள்ளது நீரோடை தேடும் கலைமானைப் போல தெய்வமே உமக்காய் ஏங்குகின்றேன் யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 20 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 9 முடிய. வாரத்தின் முதல் நாளன்று விடியற்காலையில் இருள் நீங்கும் முன்பே மகதலா மரியா கல்லறைக்கு சென்றார். கல்லறை வாயிலில் இருந்த கல் அகற்றப்பட்டிருப்பதை கண்டார். எனவே அவர் சீமோன் பேதுருவிடமும் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடரிடமும் வந்து, ஆண்டவரை கல்லறையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர், அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார். இதை கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர். இருவரும் ஒருமித்து ஓடினர். மற்ற சீடர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறை அடைந்தார். அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார். ஆனால் உள்ளே நுழையவில்லை. அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரு வந்தார். நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார். அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார். அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது. பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார். கண்டார், நம்பினார். இயேசு இறந்து உயிர்த்தெழ வேண்டும் என்னும் மறைநூல் வாக்கை அவர்கள் அதுவரை புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு மக்களே, உங்கள் யாவருக்கும் உயிர்த்த ஆண்டவரின் அன்பு வாழ்த்துக்களையும் உங்கள் வாழ்விலே நல்ல நம்பிக்கையும் அனைத்தையும் கடந்து செல்லுகின்ற மனப்பக்குவங்களையும் கடவுள் அதிகமாக வல்லமையாக ஆற்றலாக சக்தியாக தர வேண்டுமென்று உங்கள் யாவருக்கும் இணையதள நண்பர்கள் குடும்பங்கள் இனிது வாழ உங்களுக்காக இந்த நேரத்திலே சொல்லி வைப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களுக்காக இறைவேண்டல் செய்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள். நீங்கள் வாழ வேண்டும். உயிர்த்த இயேசு எப்படி ஒரு மாபெரும் சக்தியோ, யாரும் எதிர்கொள்ள முடியாத வல்லமையோ, அதுபோல நீங்களும் நானும் நல்ல இறை சக்தியோடும் யாரும் எதிர்கொள்ள முடியாத வல்லமையோடும் உயிர்ப்பின் மக்களாக வாழ உறுதியேற்போம். திருத்தூதர் யோவான் 19:41 முதல் 42 சொன்னது போன்று இயேசுவை ஒரு தோட்டத்தில் அடக்கம் செய்ததாக சொல்கிறது. தோட்டம் என்பது பலன் கொடுக்கிற இடம். சிலுவையில் அறையப்பட்டிருந்த இடத்தில் ஒரு தோட்டம் இருந்தது. அங்கே புதிய கல்லறை ஒன்று இருந்தது. இயேசுவை அதில் அடக்கம் செய்தார்கள். இயேசு பிணமாக புதைக்கப்படவில்லை, விதையாக விதைக்கப்பட்டார். ஆகவே விருட்சமாக வளர்ந்துள்ளார். அதுபோல நாமும் விதையாக விழுந்து விருட்சமாக வளர்ந்து பலன் கொடுக்கின்ற வாழ்க்கையை உலகில் வாழும்போது நாமும் வாழுகிறோம், பிறரையும் உயிர்ப்பை நோக்கி வாழ வைக்கிறோம். ஈஸ்டர் என்று சொன்னாலே விடியல், வாசல், உயிர்த்தெழுதல் என்று பொருள். அதாவது இஸ்ரேல் மக்கள், யூதர்கள் அதிகமாக கொண்டாடிய ஒரு விழா பாஸ் ஓவர், பாஸ்கா விழா, கடந்து செல்லுதல். வாழ்க்கையில் எது நடந்தாலும் அதை கடந்து செல்லுகிற ஒரு பாணி. அடிமைத்தனத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாம் விடுதலையை நோக்கி உயிர்த்தெழுந்த சூழலை தான் கொண்டாடுகிறார்கள். நமது விடுதலை நாம் கடந்து செல்லுதல், விடியல், வாசல் வழியாக செல்லுதல் போன்ற புதிய உணர்வுகளை, எண்ணங்களை இந்த உயிர்ப்பின் ஞாயிறு நம்முடைய மனங்களுக்குள்ளே உருவாக்கட்டும். எந்த அளவுக்கு நிறைய பயங்கள் நமக்கு இருக்கிறதோ, மரணத்தை கண்டு பயம், வாழ்வை கண்டு பயம்,
வியாதிகளை கண்டு பயம், இயற்கை சீற்றங்களை கண்டு பயம், எதிர்காலத்தை கண்டு பயம் என்ற பயங்கள் இருந்தாலும் நம்மை சுற்றி பல தேவையில்லாத சட்டங்கள் சமுதாயத்திலும், அரசியலிலும், நாட்டிலும், வீட்டிலும், ரோட்டிலும், நம்முடைய திருச்சபைகளிலும், அமைப்புகளிலும் பலவகையான சட்டங்கள் நுழைந்தாலும் அவைகளை கடந்து தாண்டி விடுதலை நோக்கி உயிர்த்தெழுகின்ற மக்களாக நாம் அனைவரும் ஒரு புதிய விடியலை நோக்கி நாம் புகுத்தப்பட வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். இந்த சூழலில் தான் இயேசு உலகம் முடியும் வரை உங்களோடு கூடவே இருப்பேன் என்று சொல்லுகிறார். மத்தேயு 28:20. அதாவது மரணம் ஒரு வாழ்வின் முடிவல்ல என்று இயேசு கூறுகிற நேரத்திலே நிலைவாழ்வு நோக்கி நாம் நடந்தும் கடந்தும் செல்ல வேண்டியிருக்கிறது. அதாவது மரணத்தை உயிர்ப்பினாலே அவர் ஜெயித்து விட்டார், வெற்றி அடைந்தார் என்பதுதான் உண்மை. நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல உளப்பூர்வமான நம்பிக்கை தொடரட்டும். ஒரு ஊர்ல ஒரு பங்குல ஒரு பங்கு பேரவை அமைப்பதற்காக இருந்த சூழலிலே அந்த பங்கு தந்தையை அவர்கள் அதிகமாக கோபத்துக்கு உள்ளாக்கினார்கள். பார்க்கும் போதெல்லாம் அவரை திட்டுவார்கள். என்னென்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லி அவரை திட்ட வேண்டுமோ கேவலப்படுத்துகிறார்கள். இறுதியாக கொல்ல கூட நாங்கள் செய்வோம் என்று கூட நேரடியாக சொன்னார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், ஒரு தேவதாசை கொல்லுவீர், அடுத்த தேவதாசின் உருவாகுவாரே என்று சொன்ன உடனே அவர்களுக்கு செவுற்றில் அடித்தது போல ஆயிடுச்சு, கன்னத்தில் அரைஞ்சது போல ஆயிடுச்சு. எனவே நம்முடைய வாழ்வு என்பது ஒரு நம்பிக்கை, நமக்கான நம்பிக்கை மட்டுமல்ல, இது பிறருடைய வாழ்வை கொடுப்பதற்கான, பிறருக்கு வாழ்வு கொடுப்பதற்கான ஒரு நம்பிக்கை தான் இந்த உயிர்ப்பு. பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் யாரையும் கண்டு பயந்ததாக சரித்திரம் இல்லை. எது இலக்கோ அந்த இலக்கை நோக்கி நம்முடைய பேச்சும் மூச்சும் உணர்வுகளும் உறவுகளும் உடல் அமைப்பும் வைத்து கொண்டார்கள் என்பதுதான் உண்மை. அதுபோலத்தான் நாமும் இன்றைக்கு பல கஷ்டங்களை தாண்டி, பல துன்ப துயரங்களை தாண்டி, இயற்கை சீற்றங்களை தாண்டி, நோய்களை தாண்டி, விபத்துகளை தாண்டி, ஆபத்துகளை தாண்டி நாம் நடந்து சொல்கிறோம், வாழ்த்து சொல்கிறோம் என்று சொன்னால் அதுதான் உயிர்ப்பின் அடையாளமாக இருக்கிறதாக நான் பார்க்கிறேன். இதற்கிடையிலே என்ன ஷோ காட்டுகிறோம், என்ன ட்ராமா காட்டுகிறோம் நம்முடைய வாழ்க்கை சூழலில், சமய சூழ்நிலைகளில். எனவே நம்மை நாம் இந்த நாளிலே ஆய்வு செய்து பார்ப்போம். நம்பிக்கைக்கு விரோதமான, அதே வேளையிலே விடுதலை கொடுக்கக்கூடிய சூழலுக்கு விரோதமான நம்முடைய சிந்தனைகள், திட்டங்கள், போக்குகள் உண்டு என்று சொன்னார். அதில் குறிப்பாக ஏழை எளிய நலுவுற்ற மக்களுக்கு எதிரான போக்குகள் நம்முடைய மூச்சிலும் பேச்சிலும் உண்டு என்று சொன்னால் அவைகளை மறு ஆய்வு செய்து அந்த மக்களுக்கும் எல்லாருக்கும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய, விடுதலை கொடுக்கக்கூடிய மக்களாக, அவர்களுக்கு நல்ல ஒரு காற்றை சுவாசிக்கக்கூடிய வாசல்களை திறந்து விடுகிற விடியலின் மக்களாக நாம் உயர்த்தெழுவோம். அப்பொழுது ஈஸ்டரின் விழா நமக்கு ஒரு அர்த்தத்தை தருவதாக இருக்கும். ஆமேன். மன்றாடுவோமாக. அன்பினால் சாவை வென்ற வெற்றி நாயகனான ஆண்டவரே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம். எங்களது இதயங்களை உமது அன்பினால் நிரப்பியருளும், அச்சத்தை அகற்றியருளும், விடியலை வாசலை எங்கள் மத்தியிலே ஏற்படுத்தியருளும். எங்கள் உள்ளே இருக்கக்கூடிய பலவீனங்களோ, நோய்களோ, எங்களது வாழ்க்கை சிக்கல்களோ, எங்கள் எதிரிகளோ எங்களை கட்டி அடக்கி ஆள முடியாமல் பார்த்து கொள்ளும். உமது ஆவியின் வல்லமையினால் எங்களை நிறைத்து கொண்டு எங்களது வாழ்வில் நாங்கள் வீழ்ந்தாலும் தாழ்ந்து போக மாட்டோம். விண்ணில் புதைந்த மண்ணில் புதைந்தாலும் மக்கி போக விடாதையும் விதையாக மீண்டும் முளைக்க பலனுள்ள பிள்ளைகளாக வளர எங்களுக்கு ஆற்றலை தாரும் ஆண்டவரே. ஆமென். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே, என் வேண்டல் கேட்டருள்வீரே, ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும்.
என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். துயரம் பல என எழுப்ப துவண்டு போனேன். துடுப்பிழந்த படகாக தனிமையானே. துயரம் பல என எழுப்ப துவண்டு போனேன். துடுப்பிழந்த படகாக தனிமையானே. வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வறுமையும் வெறுமையும் என்னை சூழ்ந்திட, வற்றாத உன் அன்பு என்னை காத்திடும். ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். அநியாய செயல் கண்டு உள்ளம் அழுதேன். அதை மாற்றும் வரம் கேட்டு உன்னை தொழுதேன். நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நீதியும் நேர்மையும் எனில் வாழ்ந்திட, நிலையான உன் கரம் என்னை தாங்கிடும். ஆண்டவரே என் ஆண்டவரே ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். என் துயரம் எதுவென்று நீர் அறிவீரே. எனக்குதவி நீரென்று நம்பி வந்தேனே. ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள்வீரே. ஆறுதலாய் எனக்கு நீர் அடைக்கலமாகும். ஆண்டவரே மாண்புயரியுவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக.
வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருரத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம். நீ விழித்தெழு, உன் உறக்கத்தை கலைத்து எழு. உலகே நீ விழித்தெழு, உன் உறக்கத்தை கலைத்து எழு. உனக்கென பிறந்தவர் இறந்தாலும் உனக்கென உயிர்த்து விட்டார். உனக்கென பிறந்தவர் இறந்தாலும் உனக்கென உயிர்த்து விட்டார். நீ விழித்தெழு,
எளியவர் அடிமைகளாய் ஏங்கியே வாழ்ந்தது போதுமென எண்ணற்ற குழந்தைகள் எவருமின்றி ஈந்தலாய் வாழ்ந்தது போதுமென இளைஞர்கள் இலக்குகள் பறிக்கப்பட்டு இருட்டினில் வாழ்ந்தது போதுமென பெண்ணின பிறந்தது சாபமென பேர்க்கென வாழ்ந்தது போதுமென சொல்லவே கல்லறை திறந்தது அச்சொல்லிலே நம் மனம் மகிழ்ந்தது உயிர் தர இயேசு உயிர்த்ததால் இனி உயர்ந்திடும் நம் தின வாழ்வுகள். சரி சரி ஹரி சரி உலகே நீ விழித்தெழு உடல் உயிர் உருவிழந்தோ உரிமைகள் மறுப்பினால் உடைந்தழுதோ கல்வி கனவாய் காண்பவர்கள் கனிவுடன் இயற்கை காப்பவர்கள் சாதிய பேயினால் சமமிழந்தோர் சமயத்தின் பெயரால் வாழ்விழந்தோர் வாழ்வினை பெறுவது நிச்சயமே வசந்தம் சிந்திடும் இச்சகமே சொல்லவே கல்லறை திறந்தது அச்சொல்லிலே நம் மனம் மகிழ்ந்தது உயிர் தர இயேசு உயிர்த்ததால் இனி உயர்ந்திடும் நம் தின வாழ்வுகள். சரி சரி ஹரி சரி உலகே நீ விழித்தெழு உன் உறக்கத்தை கலைத்து எழு உலகே நீ விழித்தெழு உன் உறக்கத்தை கலைத்து எழு உனக்கென பிறந்தவர் இறந்தாலும் உனக்கென உயிர்த்து விட்டார் உனக்கென பிறந்தவர் இறந்தாலும் உனக்கென உயிர்த்து விட்டார் ஹாலே ஹாலே ஹalleluya ஹாலே ஹாலே ஹalleluya ஹாலே ஹாலே ஹalleluya ஹாலே ஹாலே நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.